ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது இது வெத்தலை செடி, வெத்தலை கொடி. இது வெத்தலை தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய செடி இல்லை. இது வீட்லேயே வளர்க்குறது. இது சாதாரணமாக வீட்லேயே எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். இது ஒரு தோட்டம் மாரி வளர்ந்துருக்கு, அப்படியே காடாக வளர்ந்துருக்கு. இதுக்கு எந்த எருவும் எதுவும் போடுறதில்ல. இது தன்னால் இயற்கையாலேயே வளர்ந்துருக்கு. இங்கே சீசல்ஸில் ஒரு இலையும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. தண்ணி மட்டும் இருந்தால் போதும், நீரோட்டம் இருந்துச்சுன்னா அது நல்லா வளருது. இந்த வெத்தலை கொடி செவுத்துலேயே அப்படியே எப்படி வேர் விட்டு அப்படியே வேரோட நல்லா கிளம்பியிருக்கு பாருங்கள். வெத்தலை இலை எவ்வளோ கொழுந்தாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கே தெரியும் இதுக்கு நிறையா மருத்துவ குணம்லாம் நிறையா இருக்குன்னு. இது சின்ன குழந்தையிலிருந்து வயசானவங்க வரலையும் இந்த இலையை சாப்பிடலாம். நல்லா மருத்துவ குணம் உண்டு இந்த இலைக்கு. இந்தியாவில் நிறையா இதை பான் பத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறையா சுண்ணாம்பெல்லாம் வச்சு, இதில் சுப்பாரி அதெல்லாம் வச்சு இதை சாப்பிடுவாங்க இந்தியாவில். இது ஒரு விதமான எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள் எப்படி நிறையா இருக்குது பாருங்கள் இந்த வெத்தலை கொடி. இது இயற்கையாகவே அப்படியே தன்னால் சிசல்ஸ் நாட்டில் வளர்ந்து அப்படியே இருக்குது. இங்கே சிசல்ஸ் நாட்டில் இது யாருமே இந்த இலையை யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே உள்ள இந்தியன்ஸ்லாம் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க இந்த இலையை பறிச்சுட்டு போய் பூஜைக்கு அப்படின்னா பெருசாக சாப்பிடுவாங்க.